ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சோச்சி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோக்கு வந்து லைக் போட்டு அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எபிசோட் 12 பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே வந்து ஷுன் வந்து இதை டிசைன் வரைஞ்சிட்ருக்கான். அப்போ வேறு ஆள் வந்து இந்த மாதிரி காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ அந்த டிசைனை பார்த்துட்டு உங்கள் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது, பேசாமல் நீங்களும் இந்த வருஷத்துக்கு வந்து இதை வந்து வெளியிட்ருவோம், நல்லாயிருக்கும், நல்லா சேலும் போகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷுன் அந்த பேப்பரை தூக்கிட்டு அந்த கேடிமன் கேட்டா மாதிரி இருக்கும்போது அந்த கேட்கிட்ட தூக்கி போட்டுடுறான். இப்போ வேறு வின்டர் சீசன் வரப்போகுது, கடைக்கும் யாருமே வர மாட்டேக்காங்க, எங்களுக்கு யாருக்குமே ஒர்க் இல்லை. போன வருஷம் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் நியூவாக எதுவுமே பண்ணல. நோபல் மன் வேறு நம்மளை புது ட்ரெஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கும் ஷுன் சொல்கிறான், நீ இப்போலாம் காஃபி நல்லா போட ஆரம்பிச்சிட்ட, பக்கத்து ஷின் வேலை பார்க்குற ஆளும் இப்படி தான் போடுவான். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தாவும் லீமிங் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஷின் கடைக்கு தான் வராங்க. பார்த்துட்டு தாவா கிட்டே போல லீமிங் கிட்டே போயிட்டு, அவனுக்கு லீமிங்னா யாருன்னு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா வந்து ஜின் யார்ட்டையுமே காட்டியிருக்க மாட்டான். தாவோட்ட இது யார் அப்படின்னு கேட்கும்போது தாவா சொல்கிறா, இது வந்து லீமிங் அப்படின்னு சொல்கிறா. ஷுன் வந்து லீமிங் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. என் தாவா கேட்குறா, நான் வந்து அவங்க முன்னாடி தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தான், அதுக்கு நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஷுன் சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ அழகான பொண்ணு, நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷுன் கேட்குறான். லீமிங்க்கு வந்து நீ கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும், அவரோட மெஷர்மெண்ட்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஷுன்னு வந்து கூட்டிகிட்டு போய் சுற்றி சுற்றி பார்க்குறான். அளவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தாவா கேட்குறா, இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ரெடி பண்ண இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது 1 நாள் போதும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து தாவோ, 1 நாள் போதுமா, என் ட்ரெஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு, ஏன் இப்போ மட்டும் 1 நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஷுன் சொல்கிறான், நான் ஒரு ட்ரெஸ்ஸுமே பார்த்து பார்த்து எல்லாமே தைப்பேன். அதுக்கு லீமிங் கேட்குறா, அப்போது என் ட்ரெஸ் 1 நாள்னா என் ட்ரெஸ் ஒழுங்காக நீங்கள் தைச்சி தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஷுன், இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு பர்ஃபெக்டாக ட்ரெஸ் வந்து தைச்சி கொடுக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் வருது, இப்போ நான் கரெக்டாக ட்ரெஸ் வந்து தைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். நேற்று தாவோ வந்து அவன் போனதுக்கப்புறம் சொல்கிறான், இவன் வந்து நல்லாவே துணி தைப்பான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ 2 பேரும் கடையை விட்டு கிளம்பிட்டாங்க. வெளியே வந்துட்டு தாவா சொல்கிறா, லீமிங் இன்னைக்கு வந்து உனக்கு ஷுன் வந்து நிறைய ஆஃபர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அது லீமிங் அப்படி என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்கும்போது, ஷுன் வந்து எப்போதுமே துணி தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி கிளாத்லாம் தைப்பான், ஆனால் உனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது, முக்கால்வாசி எல்லாருக்குமே வந்து 1 வாரத்துக்கு மேலே ஆகும், ஆனால் உனக்கு வந்து அப்படி இல்லை, 1 டேயில் தைச்சி கொடுத்துருன்னு சொல்கிறான். அவள் பேசிட்டே வரா. லீமிங் வந்து பக்கத்தில் தானே ஜின்னோட கேலரி இருக்கும், அந்த விண்டோலேருந்து தான் அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க ஒரு நாள். அந்த விண்டோ வந்து பார்க்குறா. கரெக்டாக அவள் போகும்போது ஜின்னும் லேனும் வந்து பார்க்குறாங்க, ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போயிடுதா. ஜின்னும் லேனும் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துட்டு ஜின் சொல்கிறான், இந்த மாதிரி தாவோ பாய் ஃப்ரெண்ட் மேலே ஒரு கண் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லேன்கிட்ட சொல்கிறான். அதுக்கு லேன் எதுக்குன்னு கேட்கும்போது, அவனோட டிமாரி காரை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து லேன் கேட்குறான், அப்போ அவனும் ஒரு டீமனா, எத்தனை தடவை பார்த்துருக்கான் என்னால் சென்ஸ் பண்ண முடியல, அதனால தான் என் கூட கேட்ரிபில்லர் வந்து ரொம்ப நாள் நான் வச்சுருக்கேன். கேட்ரிபில்லர்னால் அந்த க்ரீன் டீமன் தான், அதனால என் ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து முன்னாடி மாதிரி இல்லை இப்போ. அப்போ அவன் தான் இந்த வந்து கொலையெல்லாம் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு லேன் கேட்குறான். அதுக்கு ஜின், இல்லை அவன் பண்ணல, அவன் மேலே அந்த பிளட் ஸ்மெல்லாம் இல்லை. அதுக்கு லேன் கேட்குறான், அப்போ அவன் இல்லாட்டினா இந்த மாதிரி பாய் கூட வந்து ஒரு வேம்பயர் இருக்குமே, அது பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படி இருந்துச்சுன்னா லீமிங்க்கு தானே ரொம்ப ஆபத்து. அதுக்கு ஜின் சொல்கிறான், எனக்கு சரியாக தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சரி உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, சரி நான் உனக்காண்டி வேணா அவன் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து செத்து போன உமன் எல்லாருமே வந்து பேரமோன் டான்ஸ் ஹால்லேருந்து இருந்தவங்க தான். இங்கே பாரு ஜின், லீமிங்கும் வந்து டான்ஸ் ஹாலில் தான் ஒர்க் பண்ணுறா, அந்த செத்துப்போன அந்த உமன்ஸ் வந்து ஒரு டான்ஸ் ஹாலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஒரு கோயின்சிடென்ஸ். அங்கே பேசிட்டு இருக்கும்போது ஷுன் வந்து ஜின்னு கூப்பிட்டு வரான். லேனை பார்த்து, லேனை நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க, அப்போ நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அவன் டிசைன் பண்ண பேப்பர்ஸ்லாம் காட்டுறான். ஃபேக்ட்ரி ஜின்னுக்கிட்ட, இன்னைக்கு வந்து புதுசாக வந்து ஒரு லேடி வந்தாங்க கடைக்கு, அழகாக இருந்தாங்க, அவங்க அழகாக பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன், கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் என்னோட மைண்டுக்கு வந்து வந்துச்சு, உங்கள் பேர் கூட ஏதோ லீமிங்னு சொன்னாங்க, அவங்க பக்கம் ஆர்டினரியாக இல்லை, அவங்க ரொம்ப பக்கம் யூனிக்காக இருந்தாங்க. ஜின் சொல்கிறான், ஆமாம் அவள் ரொம்ப யூனிக் தான் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்த ஷுன் வந்து, அப்போ உங்கள் 2 பேருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். லீமிங்கை பார்க்க வந்து ஜின் இன்றைக்கும் அந்த நைட் கிளப்புக்கு வந்து வாரான்.
பாடி முடிச்சுட்டு ஜின் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுமே சுற்றி முற்றி இப்போ தேடி பார்க்கான். நான் வந்து ஜின் அதோட கிளம்பிடுதான். அப்போ மேனேஜர் வந்து 2 ஃபோட்டோ வந்து கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ மிங்கிட்ட வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் ஃபோட்டோஸ் வந்து நேற்று தான் டெவலப் பண்ணேன். இந்த 2 ஃபோட்டோவுமே நான் என்ட்ரன்ஸில் வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி வைப்பேன். ஏன்னா அன்றைக்கி தான் உங்களோட ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு. எல்லா பெரிய பெரிய ஆளும் அஃபீஷியல்ஸ் வந்து இங்கே வருவாங்க. இந்த 2த்துல எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து கொடுக்குறா. அங்கேருந்து கிளம்பிடுதா. இங்கே வந்து நைட் கிளப் வந்து முடிகிற டைம் வந்துருச்சு. அங்கே லேண்ட் நின்றுட்டுருக்கான். லேண்ட் நின்றுட்டு இவனுக்கு அறிவே இல்லை. இந்த மாதிரி மைண்ட் செட்லேயும் அவன் எப்படி தான் போய் பாட்டு கேட்குறானோ. நான் வந்து இங்கே அவனுக்காண்டி குழுவில் வந்து நின்றுட்டுருக்கேன். அவன் வர டீமனை கேஷ் பண்ண சொல்கிறான் என்னைய. அதே இல்லை என்ன திருட மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொண்டுட்டுனா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். அந்த க்ரீன் டீமன் வந்து ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுது. உடனே லேண்ட் கேட்குறான், நீ என்ன பண்ணுற, ஏன்னு விட்டு இறங்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த க்ரீன் டீமன், நான் வந்து லீமிங்கை 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டு இருந்திருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதுக்கு லேண்ட் சொல்கிறான், நீ டயர்டாக இருந்தால் நீ பேசாமல் கேட்டர்பில்லராக மாறி என் ஸ்டோர்லேயே வேணால் படுத்துக்கோ. எப்போ வந்து நீ தூக்காட்டினா நான் வந்து அவளை இனிமேல் கண்காணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. லேண்ட் வந்து இந்த க்ரீன் கலர் டீமன் வந்து தூக்கிட்டு போயிருந்தான். இங்கே சாஷாவை காட்டுறாங்க. சாஷா வந்து நைட் தனியாக நடந்து போயிட்டுருக்கா. இந்த மாதிரி நான் தாவோக்கு அடுத்து டாப் சிங்கராக ஆகலான்னு பார்த்தா இப்போ லீமிங் வந்துட்டா. அதனால் இப்போ என் சோலோ பெர்ஃபார்மிங்கில் கூட எனக்கு வந்து கிடைக்க மாட்டேக்கு. காசு இப்போ வர வர குறைஞ்சிட்டே போகுது. இப்போ ரெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு மட்டும்தான் இப்போ சரியாக இருக்குது காசு. லேண்ட் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு க்ரீன் டீமனை வந்து கீழே இறக்கி விட்டுருந்தான். கீழே இறக்கி சொல்கிறேன், இந்த மாதிரி கழுத்துலாம் வலிக்கி, நீ வர வர ரொம்ப வெயிட் ஆகிட்டே போகிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த க்ரீன் டீமன் சொல்லுதா, நான் அப்போ குண்டுன்னு என்னைய சொல்ல வரையா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு லேண்ட், இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட க்ரீன் டீமனும், என்னடி லீமிங்கை வந்து கொல்லலாமான்னு யோசிச்சுட்ருக்கியா அப்படின்னு கேட்குறா. வெள்ளையலிக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்து போச்சா உனக்கு, இங்கே பாரு, இப்போ வந்து அந்த நைட் கிளப் வந்து மூடி இருக்கும். எல்லோரும் வந்து வீட்டுக்கு போய்ட்டு தூங்கியிருப்பாங்க. நைட் எதுவுமே நடக்காது, நம்மளும் வேணால் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், இல்லை இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னால் டீமனிக் ஆராவை கூட சென்ஸ் பண்ண முடியல இப்போலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேர் வந்து அவன் வந்து க்ரீன் டீமன் வந்து மோந்து பார்க்குறா. லேண்ட் வந்து அந்த க்ரீன் டீமனை பார்த்துட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு தெரியுமா, நீ தான், உன் கூட இருக்கிறனால வந்து எனக்கு அந்த பவர் எல்லாமே குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து க்ரீன் டீமன் கோவப்பட்டு, அவனால் பவர் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலே பழி போடுத, எப்போதான் இப்படி தான் போய் சொல்லிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு லேண்ட் சொல்கிறான், இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன். அதுக்கு அந்த க்ரீன் டீமன் சொல்லுது, ஓ அப்போ நான் உனக்கு பேர்டனால தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன், திருப்பி வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. உடனே லேண்ட் கூப்பிட்டுட்டு, ஆமாம் நீ வந்து எனக்கு பேர்டன் தான், ஆனால் நீ வந்து நிறைய தடவை ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த க்ரீன் டீமன், ஓ உனக்கு இன்னுமே என் மேலே அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வரான். எனக்கு வந்து உடனே ஒரு டீமனிக் ஏரை வந்து ஸ்மெல் வருது. அது வந்து சாசாக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கு அந்த பேட் டீமன். அவள் எதுனா சத்தம் விட்டு போய் திரும்பி பார்த்தா அந்த டீமன் வந்து முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி சொல்லுது, நான் வந்து நீ அவங்க அம்மா கிட்ட வந்து கூப்பிட்டு போகவா. அது ஷாஷா வந்து பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு வந்து நீ யார், இதெல்லாம் வந்து உன் வேலை கிடையாது, இந்த வேம்பையர் யாருன்னு தெரில, ஆனால் சிவபாய் கிட்ட இருக்க வேம்பையர் வந்து கிடையாது. இந்த வேம்பையர் வந்து ஷாஷாவை கடிச்ச மாதிரி காட்டுறாங்க. லேனும் க்ரீன் கார்ட் டீமனும் இப்போ அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. இங்கே ஜின்னை காட்டுறாங்க. ஜின்னு வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். இந்த லேண்ட் வந்து வாரம் அந்த இடத்துக்கு. அவங்க ஃபேஸ் வந்து சோகமாக இருக்குது. அதிலே புரிஞ்சிக்க முடியாது அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டான்ட்டு. அவன் ஜின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னை மன்னிச்சிரு, என்னால் வந்து இப்போ டீமனிக்காரை வந்து சென்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால் டைமுக்கு தான் போக முடியல, நாங்கள் போய் பார்க்கும்போது வந்து அவங்க வந்து இறந்துருந்தாங்க. அதுக்கு ஜின் கேட்குறான், அப்போ டீமன் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கே டீமன் இல்லை, இந்த மாதிரி க்ரீன் டீமன் வந்து போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கறக்காண்டி போயிருக்கா. இப்போ போலீஸ் கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அந்த டீமன் எதுக்கு வந்து டான்ஸர்ஸை மட்டும் வந்து டார்கெட் பண்ணுது. டான்ஸர்ஸ்னால் நைட் கிளப்பில் டான்ஸ் ஆடுறவங்க. லின் வந்து பாட்டு கேட்டுட்டு இதுக்கு அமைதியாக இருப்பான். உடனே லேண்ட் வந்து அந்த பாட்டை ஆஃப் பண்ணி விட்டுட்டு, இந்த மாதிரி நீ பாட்டு கேட்குறத வந்து ஸ்டாப் பண்ணு, நான் சொல்கிறத வந்து கவனி, உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சான்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட கேட்குறான். ஜின்னு இல்லை அப்படின்னு சொல்கிறான். லேண்ட் சொல்கிறான், எனக்கு இப்போ அந்த கொலை பண்ணுறதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஜின் வந்து லேண்ட்டை சொல்கிறான், இந்த மாதிரி நாளைக்கு அந்த பொண்ணோட சடலத்தை நான் பார்க்குற வரேன். இங்கே இன்னும் தாவாவையும் காட்டுறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக கைப்பிடிச்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த வேம்பயர் பார்க்க வந்து மாதிரி தான் இருக்குது.
தாவாவோட வீடு வந்துடுது. தாவா கேட்குதா, நம்ம என்ன சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறான், சரி அப்போ நாளைக்கு நம்ம மெதுவாக நடந்து வரலாம் இதுன்னு சொல்லி கூப்பிட்டு ஏதோ சொல்ல வாரா. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு தாவோ, இல்லை ரொம்ப குளிரும், நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போ. 2 பேர் லவ்வையும் இப்போ சொல்லாமல் சொல்லிக்கிறாங்க. தாவோ லீமிக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கா. நீ சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பிட்றதுக்காண்டி 2 பேரும் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போ தாவோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு லீமிங் கேட்கா, என்ன இன்னைக்கு ரொம்ப பார்க்க ஹாப்பியாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது தாவோ சொல்கிறா, இல்லை நானும் இன்னும் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ஓ அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் சொல்கிறா. நீ தாவோ கேட்குறா, இந்த மாதிரி நீ யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொன்னா அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் சிவபாயை பற்றி யோசிச்சு பார்க்குறா. அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு தாவோ என்னாச்சு, நீ என்ன அவனை பற்றியா யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அதுக்கு லீவிங் இல்லை அப்படின்னு சொல்கிறா. தாவோ சொல்கிறா, உனக்கு ஜின்னை பற்றி தெரியும் தானே, அவங்க கொஞ்ச நாள் உனக்காண்டி இந்த மாதிரி நைட் கிளப்புக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஷிங்காயிலே ஒரு நோபல்மேன், அதுவும் இல்லாமல் ஸ்டாம்ப் மேக்கரில் அவங்க ரொம்ப ஃபேமஸ். அவர் பார்க்க அழகாகவும் இருக்காங்க, நல்லா டேலண்டான பர்சன் கூட. அதுக்கு லீமிங் சொல்கிறா, இந்த மாதிரி நான்சென்ஸ் மாதிரி பேசாத, எனக்கும் லிட்டில் ஸ்டோனுக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. உடனே தாவோ கேட்கா, லிட்டில் ஸ்டோனா, அப்போ 2 பேரும் க்ளோஸ் போலையே, எவ்வளோ வருஷமாக பழகிட்டு இருக்கீங்க, நிக் நேம்லாம் வர வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு லீமிங், இந்த மாதிரி நீ இப்போ அமைதியாக இருக்குன்னா நான் அதுக்கப்புறம் உன்ட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே ஓகே நான் அமைதியாக இருக்கேன், சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு லிலாயும் கட்டுறாங்க. லிலாயினா யாருன்னா ஷுனோட தங்கச்சி தான். அவன் அந்த கேட்டை கையில் வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கா. சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கா. உடனே ஷின் கேட்குறான், நானா இந்த மாதிரி உனக்கு எக்ஸாம்ஸ்லாம் நீ எப்படி எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நானா சொல்கிறேன், இந்த மாதிரி என்னால் எப்படி ஒழுங்காக படிக்க முடியும், எனக்கு எப்போதுமே ஜின்னோட ஞாபகமாக தான் இருக்குது, என்னால் தூங்க கூட முடியல, இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஷுன் சொல்கிறான், நீ அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணாத, உன் மேலே தப்பு வச்சுட்டு இல்லாமல் நீ ஜின்னை பற்றி யோசிக்காத, அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறான். நானா கேட்குறா, சரி ஓகே நீ என் ட்ரெஸ்ஸெல்லாம் மேக் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறா. பார்த்தா அவள் ட்ரெஸ்ஸை இன்னும் மேக் பண்ண ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்க மாட்டான். ஷுன் சொல்கிறான், நீ மன்னிச்சிரு, எனக்கு இப்போலாம் ரொம்ப ஆர்டர்ஸ்லாம் வருது, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ண முடியும், அது இல்லாமல் எனக்கு வேறு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு வேலைக்காரன் இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ண சொன்னீங்களா, புக் பண்ணிட்டேன், எங்கன்னா டான்ஸ் ஹாலுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். ஷுன் அதை பார்த்துட்டு அமைதியாருன்னு ஆக்ஷன் பண்ணுறான். ஆனால் அவன் தங்கச்சி கேட்டுருது அதை. நானா கேட்குறா, அண்ணா இந்த மாதிரி எதுக்கு அங்கே போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் போகிறேன், ஆனால் எதுக்குன்னா என் ட்ரெஸ்ஸை அங்கே ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னா பொய் சொல்லாத, நீ எதுவும் என்கிட்ட சொல்லிடாத இந்த மாதிரி நான் டான்ஸரை லவ் பண்ணுறேன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஷுன், அதுவும் கரெக்டு தான், நான் ஒரு டான்ஸரை தான் லவ் பண்ணுறேன். அவன் யாரை இங்கே மென்ஷன் பண்ணுறான்னா லீமிங் தான். நானா சொல்கிறா, நீ ஒரு டான்ஸரை லவ் பண்ணுற, இதை மட்டும் அப்பா கண்டுபிடிச்சாங்கன்னா நீ கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிடுவேன், நான் அப்பாட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். இன்னும் அதை நம்பலை. நீ திருப்பி கேட்கா ஷுன்ட்ட, ஆனால் உண்மையே சொல்லு, நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஷுன் சொல்கிறான், நான் எப்போதுமே எனக்கு உண்மையாக தான் இருக்கேன், ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மீட் பண்ண அவங்கள ஜின்னோட லவ்வரை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் தங்கச்சி, அப்போ ஜின்னோட லவர் டான்ஸரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஷுன் சொல்கிறா, இல்லை அது அவ்வளோ ஈஸி கிடையாது, இந்த பாரு நானா, நீ ஜின்னை மறந்துடு, அதுவும் இல்லாமல் ஜின்னையும் லவ் பண்ணுற பொண்ணையும் டிஸ்டர்ப் பண்ணாத கேட்குற, இந்த மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டியா, இப்போ முன்னாடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டினா நீ எனக்கு அண்ணனே கிடையாது, நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கா கோவத்தோட. தாவோவையும் இன்னையும் காட்டுறாங்க, 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. தாவோ அமைதியாக இருக்கும். கேட்குறான், என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டே வரா. எங்கள் வேலைக்கு நைட் கிளப்புக்கு அவர் ரீச் ஆகிடுறாங்க 2 பேரும். இன்னைக்கு தாவோ என்னை பற்றி சொல்கிறா, இன்னைக்கு நம்ம அந்த பிரிட்ஜுக்கு போவோமா, அங்கே போய் நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும், அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்கிறா. அவனும் சரின்னு சொல்கிறான். சரி நான் இப்போ வேலைக்கு போகிறேன், நீ எனக்காண்டி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஒரு கார் வருது, காருக்குள்ளேருந்து ஒருத்தர் இறங்கி வாரான். இப்போ தாவோவும் லீமிங்கும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒன்றா. அங்கே ஷுனோட தங்கச்சி நானா பையன் மாதிரி கெட்டப் போட்டு தேடிட்டு இருக்கா. கிட்ட கொண்டு சொல்கிறான், இந்த டான்ஸ் ஹால் வெஸ்டர்ன் ஸ்டைல் மூலியமாக கட்டப்பட்டதா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு காசு கொடுக்கான். இங்கே இன்ன கட்டுறாங்க, ஒரு ஒரு பாவப்பட்ட லேடிக்கு காசு கொடுக்கான், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் க்ரீன் கலர் டீமன் நோட் பண்ணிட்டு தான் இருக்குது.
இங்கே லேனும் ஜின்னும் வந்து ஒரு குடோன் மாதிரி ஒரு பழைய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அது அங்கே என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி டீமன்ஸ் மூலயமா இறந்துருப்பாங்கல்ல, அவங்களோட சடலத்தெலாம் அங்கே வச்சுருப்பாங்க. ஜின் வந்து சொல்லியிருப்போம் ஒரு தடவை, நான் வந்து அந்த பொண்ணோட டெட் பாடி வந்து பார்க்குறேன்ட்டு. அதை தான் வந்து பார்க்க வந்திருப்பாங்க. உள்ளே வந்துட்டு அந்த பொண்ணோட உடம்ப வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஜின் கேட்கான். அப்போ இவன் வந்து ஒரு டான்ஸர் அப்படின்னு கேட்கும்போது லேன் வந்து சொல்கிறான், ஆமாம் இவன் வந்து கண்டிப்பாக ஒரு டான்ஸர் தான். ஜின் சொல்கிறான், இது வந்து ரொம்ப பாவம் தான். அதுக்கு லேன் சொல்கிறான், இந்த பொண்ணுக்கு முன்னாடியே 3 பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க இதே மாதிரி. ஆனால் பாய்ஸின் கேங் வந்து இதை வச்சு சும்மா ஸ்டோரிஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தலையில் இந்த பொண்ணை யாரோ கல்லை வச்சு அடிச்சுட்டு அந்த பொண்ணு இருக்க திங்ஸ்லாம் வந்து யாரோ கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. ஜின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். புதுசாக வந்து ஒரு ஆள் கார்லேருந்து கீழே இறங்கியிருப்பானே, அவன் யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் சுற்றி வந்து பொண்ணுங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி என் கூட டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுதா. அவன் பேர் வந்து இன்னொன்று நீங்கள் யோசிக்கலாம், அந்த மாதிரி தாவோட பாய் ஃப்ரெண்ட் நேமும் தானேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஃபேமிலி நேம் நினைக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னோட அப்பா தான் இதுன்ட்டு. அந்த கெட்ட வந்து இந்த மாதிரி காசுலாம் தூக்கி போட்டு, இந்த மாதிரி என்கிட்ட பேசுனீங்களா அதுக்கான இந்த காசு சொல்லி தூக்கி போடுறான். நானா வந்து அங்கே பாய் கிட்ட போட்டு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருப்பான். அவன் வந்து நினைக்கிறான் மனசுக்குள்ளே, இவன் வந்து ரிச்சுன்னு எல்லார்ட்டுமே காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நானா உடனே அவன் கெத்துன்னு காட்டுறதுக்காண்டி ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு, இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ட்ரிங்க்குன்னு தான் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வெயிட்டர் வந்து நிறைய ட்ரிங்க்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். அதை பார்த்தோன்னே சுற்றி இருக்கவங்கலாம், ஓ அப்போ வந்து இவங்களும் ரொம்ப பணக்காரங்க தான் போலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே லீமிங்கும் தாவாவும் காட்டுறாங்க. தாவா வந்து கேட்குறா, இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது லீமிங் வந்து அவளுக்குன்னு சொல்லிட்டு ஷுன் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து தச்சு கொடுத்துருப்பான். அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு காட்டிட்டு, இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதை பார்த்தா தாவா வந்து லைட்டாக தயங்குதா. உடனே லீமிங் சொல்கிறா, சரி எனக்கு லேட் ஆச்சு, நான் வந்து சீக்கிரமாக ஸ்டேஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா. என் தாவ வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வந்து அங்கே இன்னொரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி 2 பணக்காரங்க வந்திருக்காங்க, எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. அவள் வந்து தாவை பார்த்துட்டு, உன் ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கு, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. அவங்க 2 பேருமே உன்னை பார்த்து அப்படியே அசந்து போக போகிறாங்க, வான்னு கூப்பிடுறா. அதுக்கு தாவ சொல்கிறா, இல்லை நான் மேனேஜர்கிட்ட ஆல்ரெடி லீவ் கேட்டிருக்கேன், நான் இப்போ வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த பொண்ணு, வந்து லீவு கேட்டிருக்கியா, இதான் நல்ல வாய்ப்பு பணம் சம்பாதிக்க, வா அப்படின்னு கூப்பிடும்போது இன்னொரு பொண்ணு வந்துட்டு, இல்லை இன்னைக்கு வந்து அவள் லவரை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேருந்து கிளம்பிடுதா. அதை கேட்டு அவன் வந்து சொல்கிறா, நான் வந்து என்ன ஹான்ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தேன், உங்கள் ஃபேமிலி கூட இங்கே இல்லை, நீ இப்போ வந்து ஒரு தப்பான பையன்கிட்ட மாட்டி ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ, நான் வந்து உன்னோட மூத்தவ, அந்த இடத்துல நான் சொல்கிறேன், அவன் காசு இல்லாட்டினா கூட நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து உன் மேலே கோபமாகவும் இருக்கேன், நீ வந்து என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே வந்து லீமிங் வந்து பாடிட்டுருக்கா. உடனே அதை பார்த்தோடனே அந்த கெட்ட வந்து பார்த்து மயங்கிட்டு தான். அதை பார்த்து நானா, வா ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்காண்டி வந்து வெயிட்டரை கூப்பிட்டு 10 பொக்கே வந்து ஆர்டர் பண்ணுறான். அந்த 10 பொக்கையும் வாங்கிட்டு போய் அந்த வெயிட்டை வந்து அவன் முன்னாடி வந்து வச்சிருக்கான். பொக்கே வைக்கவுமே இன்னொரு வெயிட்டரை கூப்பிட்டு, அவன் வந்து எத்தனை பொக்கே வச்சானோ அதுக்கு டபுளாக வந்து வாங்கிட்டு போய் வை அப்படின்னு சொல்கிறேன். லீவிங்கும் பாடி முடிச்சிருந்தா எல்லாரும் கை தட்டுறாங்க. வந்து நானா கிட்ட உட்காந்துட்டு, நம்ம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே நானா வந்து கேட்குதா, உங்களுக்கு வந்து சூடாவாக இருக்குது வின்டர் டைமில், கையில் ஃபேன் வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அந்த கெட்டையின், இல்லை இது வந்து ரொம்ப ரேர். அந்த கெட்டையின் வந்து மோசமாக வந்து ஒரு போயம் சொல்கிறான். அதை கேட்டு சுற்றி இருக்க பொண்ணுங்களும் அந்த பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு வந்து அவனுக்கு ஜால்ரா போடுறாங்க. இங்கே தாவை இன்னையும் காட்டுறாங்க. 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. உடனே வந்து தாவை கேட்குறா, நம்ம 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கோம், நீ வந்து எதுவுமே கேட்க மாட்டேக்கே அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறான், உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் தாவை சொல்கிறா, நான் வந்து 3 நாளைக்கு தான் இருப்பேன் இங்கே, ஏன்னா 3 நாள் கழித்து கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிடும், நான் வந்து ஹன்ஸுக்கு வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து சொல்கிறான், எதுக்கு போகிற அப்படின்னு கேட்கும்போது தாவோ சொல்கிறா, இல்லை என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேமிலி வந்து ஷின்கார்டே இருக்குது, ஆனால் எனக்கு வந்து யாருமே இங்கே இல்லை, நான் யாரை நம்பி இங்கே இருக்கிறது
அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கலாம், நீ வந்து என்னை நம்பிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து தாவோ, இல்லை நான் வந்து என்னைய பற்றி பேசலை, நீ ட்ரெயின் ஏறி வந்துடு, அப்போ உனக்கு வந்து போர் அடிச்சுச்சுன்னா நீ வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும். அங்கே வந்து ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸ்னோவை வந்து தாவோ போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதை வந்து பார்த்துட்டு கிட்ட வந்து சொல்கிறான், நீ வந்து ஹான்ஸுக்கு போனால் நானும் உன் கூடயே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து தாவோ, உனக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிலாம் இருக்காங்க, நீ வந்து இங்கே தான் இருக்கணும், எப்படி நீ என் கூட வருவ அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து தாவோ கேட்குறான், அப்படி நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, நீ சொல்கிறான், எனக்கு இன்னும் புரியலையா, நான் உனக்காண்டி தான் இங்கே டெய்லி வந்து பார்க்க வரேன், நீ லவ் பண்ணட்டுனா நான் எதுக்கு உன் கூட நடந்து வர போகிறேன். அதை கேட்டவுடனே தாவோ சொல்கிறா, நான் வந்து அப்போ ஹன்ஸுக்கு போகல, நான் வந்து உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஏதோ சொல்ல வரான். அதுக்கு தாவோ சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ வந்து ஒரு பெரிய பணக்காரன் தான்ட்டு, அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் நம்ம லவ்வுக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, நான் வந்து ஒரு டான்ஸர்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுவும் இல்லாமல் நான் வந்து உன்னையே தான் லவ் பண்ணுறேன், உன்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் லவ் பண்ணல, எனக்கு வந்து வெட்டிங் செரமனி வந்து வைக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு வந்து உன் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறா. என்னோட ஃபேஸ் மாறுறத பார்த்தோன்னே தாவோ சொல்கிறா, இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், சரி வர லேட் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே தாவோ வந்து பிடிச்சிட்டு, இல்லை எனக்கும் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ வந்து கொஞ்சம் ஹை ஸ்டேட்டஸில் இருக்க, நான் வந்து அப்படி கிடையாது, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு அவங்க கூட இருந்தால் மட்டும் போதும். வந்து எதுக்கு தயங்குறான்னா, அவங்க ஃபேமிலி ஃபுல்லுமே வேம்பயர்ஸ் தான். இப்போ வந்து இவனை கல்யாணம் முடிச்சிட்டோம்னா இவளுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இவன் வந்து யோசிக்கிறான். வந்து கெட்டி பிடிச்சிட்டு சொல்கிறான், நீ வந்து கவலைப்படாத, நீ என்னை எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே தவக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இங்கே நானாவையும் அந்த கெட்ட இன்னையும் காட்டுறாங்க. 2 பேரும் வந்து போட்டு போட்டு சரக்கு அடிச்சிருக்காங்க. சுற்றி இருக்க கேர்ள்ஸ் தான் எல்லாத்துக்கும் சரக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே ட்ரிங்க் பண்ணதில் வந்து அவன் மீஸ் வந்து தெரியாமல் வந்து எடுத்துருதா. அதை பார்த்தோன்னே அவன் கெட்ட ஜின் வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நானாக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில, அவரை நிறைய குடிச்சிட்டா, இப்போ கெட்டையின் கூட வேற இருக்கிறா. ஓகே பாய் குட்டீஸ், நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம்.